ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட பலர் தயார், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கூறுகின்றார் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் தற்போது தயாராகியுள்ளார்கள். ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். தேர்தல் குறித்து கட்சி மட்டத்தில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. கட்சியை பலப்படுத்துவது பிரதான எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. தேசிய இணக்கப்பாடு மற்றும் நீண்டகால அபிவிருத்தி கொள்கை இல்லாமல் நாட்டை ஒருபோதும் அபிவிருத்தி செய்ய முடியாது என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இஷாலினியின் மரணம் தொடர்பிலான 2வது பிரேத பரிசோதனை, வைத்தியர் ஜூன் பெரேராவின் கீழ் சிறப்பு குழு நியமனம், சமீர குணவர்தன, பிரபாத் சேனசிங்க ஆகியோர் உள்ளடக்கம் வெள்ளியன்று தோன்றி எடுக்கப்படுகின்றது சடலம் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் மீண்டும் 19 அதன் கோட்பாடுகள் கொண்டுவரப்படும், லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தில் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது சுயாதீனமான கட்டமைப்பாக காணப்பட்டதுடன் அரசியலமைப்புக்கான 19வது திருத்தத்தின் ஊடாக நீதிமன்றம், பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் சமாதானமான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போது அவை நடைமுறையில் இல்லாமையினால் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருந்தவர்கள் அடுத்தடுத்து விடுவிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். தமது கட்சி மீண்டும் ஆட்சி பீடமேறினால் 19வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் திருத்தம் ஒன்றை கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உத்தேச ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தினூடாக நாடளாவிய ரீதியில் தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் அடித்தளம் இடுகின்றது. பாராளுமன்றத்தில் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமாயின் அதனைத் தொடர்ந்து ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தினால் நாட்டில் எந்த ஒரு மாகாணத்திலும் பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பிக்க முடியும். 2015ஆம் ஆண்டிற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சைட்டம் தனியார் பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்கு நல்லாட்சி அரசாங்கம் முயற்சித்த போது அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த தற்போதைய ஆளும் தரப்பினர் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். சைட்டம் தனியார் பல்கலைக்கழகத்திலுள்ள வைத்திய பீடத்திற்கு எதிராக பொதுமக்களை வீதிகளில் இறங்கி போராடச் செய்ததுடன் நாடளாவிய ரீதியில் அதற்கெதிரான நிலைப்பாட்டை தோற்றுவித்தார்கள். அவர்கள் தற்போது நாட்டின் எந்த ஒரு பாகத்திலும் தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடிய வகையிலான சட்டமொன்றை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள். சுருக்கமாக கூறுவதென்றால், இச்சட்டத்தின்படி நாட்டில் உருவாக்கப்படும் எந்த ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தையும் நிர்வகிக்கும் அதிகாரம் ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கே காணப்படும். இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலேயே நிர்வகிக்கப்படுகின்றன. அதற்கு சமாந்தரமாக தனியார் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்ட கட்டமைப்பொன்றை உருவாக்குவதே இதன் நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே கடந்த காலத்தில் ஒரேயொரு தனியார் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக பாரிய போராட்டங்களை நடத்திய தற்போதைய அரசாங்கம் இப்போது எதன் அடிப்படையில் தனியார் பல்கலைக்கழக வலையமைப்பொன்றை உருவாக்க முற்படுகின்றது என்பதாக கேள்விக்குறியுடன் அவர் வினவியுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, தீர்வினை காணாமல் நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது, உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஊடாகவே சர்வதேசத்தின் குற்றச்சாட்டுக்களை குறைக்கலாம் என்கிறார்
கலாநிதி ஜெஹான் பெரேரா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண 1956 இருந்து ஆட்சியில் இருந்த அரசு தலைவர்கள் முயற்சித்தார்கள் என்றாலும் அந்த முயற்சிகள் எதுவும் பயனளிக்கவில்லை. என்றாலும் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தினால் அதனை செய்ய முடியும். இன பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் நாடு ஒருபோதும் முன் செல்ல முடியாது. யுத்த குற்றங்கள் தொடர்பில் எமக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரிக்க அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை அமைத்து இதனை செய்திருந்தால் எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் குறைந்திருக்கும் என தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜெஹான் பெரேரா தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கைது தடுத்து வைப்புக்கு எதிரான ரிஷாட் பதியுதீனின் மனு இஷாலினி விவகாரம் தொடர்பில் முன்வைத்த ஆட்சேபனை நிராகரிப்பு உயர் நீதிமன்றத்தில் மீள் பரிசீலனை 25ஆம் திகதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தடையை நீக்குங்கள் 21 நாடுகளிடம் இலங்கை கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும், தொற்றாளர் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்தது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. PCR பரிசோதனை ஊடாக டெல்டாவை கண்டறிய முடியாது, விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்தினால், ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருந்து ரிஷாத் அணி நீக்கப்பட்டது, அவர்களுக்கு இனி இடமில்லை என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலிருந்து ரிஷாட் பதியுதீனின் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொது தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணியில் இணைந்து ரிஷாட் பதியுதீன் தரப்பினர் போட்டியிட்ட போதும் அதன் பின்னர் அமைக்கப்பட்டு வரும் தமது புதிய கூட்டணியில் இதுவரையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்த வேளையில் அவருடன் எதிர்க்கட்சித் தலைவரும் சென்றிருந்த போது ஊடகவியலாளர்களினால் ரிஷாட் பதியுதீன் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அமைச்சர் வீரசேகரவுக்கு ஹரின் விடுத்த சவால் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மக்கள் உண்மைகளை அறிந்து கொள்ளும் வகையிலான தொலைக்காட்சி கலந்துரையாடலுக்கு வருமாறு அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு அழைப்பு விடுப்பதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வடகிழக்கில் சிங்கள பிரதேச செயலாளர்கள் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சால் விண்ணப்பம் கோரல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளர் பதவிகளுக்கு பணியாற்ற விரும்பும் சிங்கள அதிகாரிகளிடமிருந்து உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. அதன்படி நிர்வாக சேவையில் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேச செயலகத்தில் பணியாற்ற விரும்பினால் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தடுப்பூசி ஏற்றினால் மட்டுமே அனுமதி, தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 3வது தடுப்பூசியை வழங்க யோசனை, பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ரூபாய் 100க்கு குறைவாக அரிசி வகைகள் சதோச ஊடாக விற்பனை என்கிறார் அமைச்சர் பந்துல என்பதாக ஓர் செய்தியும், 7,28,460 அஸ்ட்ராஜெனேகா சனிக்கிழமை வந்து சேரும், தடுப்பூசிக்காக காத்திருப்போருக்கு ஆறுதல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ரத்தினபுரி மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது உலகின் மிகப்பெரிய ரத்தினக்கல். $100 மில்லியன் அதிகம், 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் வாங்க ஆர்வம், சீனாவில் வைத்து ஏலத்தில் விற்பனை செய்ய திட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் இதுவரை 40,803 பேருக்கு தொற்று என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இஷாலினியின் உடல் நாளை மீண்டும் தோண்டி எடுக்கப்படும் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியொன்றும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், உதயன் பத்திரிகையில் வடக்கில் இதுவரை கொரோனா 11,800 உயிரிழப்புகள்,
உயிரிழப்புகள் 164 என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ரிசாத் கட்சியினருடன் இனி கூட்டணி இல்லை என்பதாக சஜித் பிரேமதாச கூறிய செய்தியானது காணப்படுகின்றது. அரசு கவிழும் நாள் தொலைவில் இல்லை சஜித் பிரேமதாச தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும், கொரோனாவால் யாழில் 2 சாவு என்பதாக ஓர் செய்தியும், மாதகல் கடற்கரையில் 388 கிலோ கேரள கஞ்சா 3 கைதாகி விசாரணையில் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மன்னார் முசலியில் சிங்கள பாடசாலை, கொழும்பு கல்வி அமைச்சு வடக்கு கல்வி அமைச்சுக்கு பணிப்புரை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம், ராஜபக்ஷவின் குடும்ப ஆட்சி வெகு விரைவில் கவிழும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டை மீட்டெடுக்க சகலரும் ஓரணியில் திரள வேண்டும், ஐதேக தலைவர் ரணில் அழைப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கொரோனா தொற்றால் நாட்டில் மேலும் 63 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாட்டை மீட்டெடுக்க திரள்க தேச பற்றாளர்களுக்கு ரணில் அழைப்பு என்பதாக நாம் ஏற்கனவே வலம்புரி பத்திரிகையில் பார்த்த செய்தியானது காலை கதிர் பத்திரிகையிலும் காணப்படுகிறது. 3 லட்சத்தை தாண்டியது தொற்றாளர்களின் எண்ணிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்தினால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதாக லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இலங்கை அரசாங்கம் ஏன் குறைந்த செயல்திறன் கொண்ட சினோவாக் தடுப்பூசிகளின் 13 மில்லியன் டோஸ்களை வாங்குகின்றது என்ற கேள்விக்குறியுடன் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. சினோவாக் தடுப்பூசியின் ஒரு டோஸ் $15 விற்கப்படுகிறது. இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகவும் அதிகமாகும். அவசரகால செயற்பாட்டிற்காக சீனர்களினால் தயாரிக்கப்பட்ட இந்த சினோவாக் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அனுமதி வழங்கியிருந்தாலும் அது குறைந்த செயல்திறன் கொண்டதாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் 13 மில்லியன் டோஸ்களை வாங்க வேண்டும் என்ற கேள்விக்குறியுடன் இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், இஷாலினியின் மரணத்தின் மர்மத்தை வெளிக்கொணர்வதில் ஜீவன் அக்கறை, பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிப்பெண்ணாக அமர்த்தப்பட்ட டயகம சிறுமி இஷாலினியின் மரணத்தில் நிலவும் மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதில் இதோக பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் அக்கறை செலுத்தி வருவதோடு அரசாங்கத்தின் பல்வேறு மட்டங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தும் வருகிறார் என காங்கிரசின் நிதி செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், கொரோனாவுக்கு எதிராக கோவிஷீல்டு தடுப்பூசி 93% பாதுகாப்பானது என்ற தலைப்பில் இன்று தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. கோவிஷீல்டு தடுப்பூசி 98% இறப்பை குறைப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனமும் கூட்டாக உருவாக்கிய கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் புனே நகரிலுள்ள இந்திய சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு என்ற பெயரில் தயாரித்து விநியோகிக்கிறது. இந்த தடுப்பூசி கொரோனா வைரசுக்கு எதிராக 93% பாதுகாப்பானது, 98% இறப்பை குறைக்கிறது என தெரிய வந்துள்ளது. இது ஆயுதப்படைகள் மருத்துவக் கல்லூரி நடத்திய ஆய்வின் முடிவாகும். இந்த முடிவை நிதி ஆயோக் உறுப்பினர் மருத்துவர் VK பால் டெல்லியில் நேற்று வெளியிட்டார். அப்போது அவர் மேலும் கூறுகையில், இந்த ஆய்வு டெல்டா வைரஸால் இயக்கப்படுகின்ற கொரோனா வைரஸின் 2வது அலையின் போது நடத்தப்பட்டது என தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக, தொற்று பாதிப்பு குறைந்திருப்பது 3வது அலைக்கான அறிகுறியா என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் பக்கத்தில் அவதானம் செலுத்தினால்,
அசர்பைஜான் படையினருடனான மோதலில் 3 ஆர்மேனிய படை வீரர்கள் பலி, 2 காயம், எல்லை பிராந்தியத்தில் பதற்ற நிலை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அசர்பைஜான் படையினருக்கும் ஆர்மேனிய படையினருக்கும் இடையில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற மோதலில் 3 ஆர்மேனிய படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளதாக ஆர்மேனிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. அசர்பைஜான் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி தாக்குதலை அடுத்து படை நடவடிக்கையொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு கூறுகிறது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சீனா பாரிய அணுசக்தி ஏவுகணை தளத்தை நிர்மாணித்து வருகிறது. அமெரிக்க விஞ்ஞானிகள் சம்மேளனம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க தொழிற்சாலையில் அமில கசிவு, 2 பேர் உயிரிழப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், ஆக்சிஜன் தேவைப்படும் தொற்றாளர்கள் அதிகரிப்பு என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது அமைந்திருக்கின்றது. நாட்டில் தற்போது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் கோவிட் தொற்றாளர்களில் ஆக்சிஜன் தேவையுடையோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும், டெல்டா தொற்று பரவல் தொடர்பான எச்சரிக்கையாகவே இதை கருத வேண்டும் என்றும் இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன அறிவித்திருக்கிறார். நிலைமையை உணர்ந்து கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். கோவிட் வைரஸ் முற்றாக ஒழிக்கப்பட்டதன் பின்னர் ஏனைய எந்த ஒரு செயற்பாட்டையும் முன்னெடுக்க முடியும் என்றும் இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாகவும் அந்த ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரித்தல் அவசியம் என்ற தலைப்பில் இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. கிழக்கில் காத்தான்குடியில் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் பிரபல வர்த்தகர் ஒருவர் கைது. வாழைச்சேனை பகுதியிலிருந்து கல்குடா பசப்புசேனை பகுதிக்கு வியாபாரத்துக்காக கஞ்சாவை எடுத்துச் சென்ற 62 வயதுடைய பெண்ணொருவர் கைது. 216 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் 3 சந்தேக நபர்கள் காங்கேசன் துறை கடற்பகுதியில் கைது போன்ற செய்திகள் போதைப்பொருள் கடத்தல் வியாபாரம் தொடர்பாக இந்த வாரம் வெளியான செய்திகள். போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதிலும் இந்த வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கிறதோ என எண்ண தோன்றும் அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பானது தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், ஆசிரியர் பணி பகிஷ்கரிப்பு விடயத்தில் அரசு அடக்குமுறையை கையாளக்கூடும் என விமர்சனங்கள் எழுந்திருக்கும் நிலையில் பொதுமக்களாக இருந்தும் பார்க்கும்போது அடக்குமுறைகள் தான் அடுத்து நடக்கப் போகிறது போல என்று சிலர் கூறுவது போலவும், ஆசிரியர் சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்பது போலவும், பேச்சுவார்த்தை நடத்தியும் பயனில்லை என்பது போலவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.